வணக்கம் மக்களே. பைபிளில் ஒரு வார்த்தை உண்டு, ஒரு மனிதன் 2 எஜமானர்களுக்கு விசுவாசமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பைபிள் படித்தவர்களுக்கு நன்கு தெரியும். ஏன் நான் இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் திருமாவளவனுடைய சமீபத்திய செயல்பாடுகள் தான். அவர் அண்ணா அறிவாலயத்துக்கும் விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு, பனையூர் தாவேக்காவுக்கும் விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. இது நடக்குமா? நடக்காது, வாய்ப்பே இல்லை. திமுக கூட்டணி தோற்று போனது என்பது ஒரு கவலை. அதை விட நம் கண் முன்னாலேயே அதிமுகவை இப்படி சிதறடிக்கிறார்களே என்ற கவலை. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும் சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்ற கவலை. இந்த கவலையில உனக்கு ஏன் அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட் தான் கேள்வி. இது சராசரி மனிதர்களுடைய பார்வை. இதுதான் ஒரு ட்ரெடிஷனல் அப்ரோச், அதாவது ஒரு மரபு வழி அணுகுமுறை. அதை தாண்டி நான் கவலைப்படுகிறேன். திராவிட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பெரியார் காலத்தில் இருந்து தொடர்ச்சியான முயற்சிகள். ஏன் திமுக ஒழியணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அது வெறும் கலைஞர் குடும்பத்தை ஒழிக்கணுங்கிற அரசியல் கிடையாது. அது சிலருடைய நோக்கமா இருக்கலாம். ஏன்னா அவங்க தாவேக்க அரசில் ஆட்சியில் பங்கு பெற்றுட்டாங்க, அதிகாரத்தில் பங்கு பெற்றுட்டாங்க. வன்னியரசு சமூக நீதித்துறை, சமூக நலத்துறை அவருடைய அமைச்சராக இருக்கார். ஆதி திராவிட நலத்துறைக்கு இப்போ சமூக நீதித்துறைன்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த சமூக நீதித்துறையுடைய அமைச்சராக இருக்கார். அப்படி அவர் அமைச்சராக இருக்கும்போது இன்னொரு பக்கம் நீங்கள் திமுகவுடைய நட்பு பாராட்டுவதுங்கிறது எப்படி? இன்னொரு பக்கம் என்ன பேசுகிறாரு? திராவிட கட்சிகளை அழிக்க முற்படுறாங்க, 2 திராவிட கட்சிகளும் பேராபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி தாவேக்கா கூட கூட்டணியில் இருந்துக்கிட்டு பேசுகிறார். அதாவது குறைந்தது ஒரு 4, 5, 6 மாதமாக, அதாவது இந்த பிப்ரவரிலேருந்து எடுத்துக்கோங்களேன், அண்ணன் திருமாவுடைய பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரண் தான். முன்னுக்கு பின் முரண், எதுவுமே பொருந்தாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தாவேக்காக்கு ஆதரவாக பேசுவார், இன்னொரு பக்கம் திராவிட கட்சிகளுக்கு நேற்று திரும்ப பேசியிருக்காரு. திராவிட கட்சிகளை அழிக்க முற்படுகின்றன ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய செயல்பாடுகள் அப்படின்னு. அப்போ திராவிட கட்சிகளை அழிக்க நினைப்பது யார்? திராவிட கட்சிகளை தற்போது ஓரம் கட்டி வைத்திருப்பது யார்? தாவேக்கா தான். அப்போ நீங்கள் தாவேக்கா அரசிலே பங்கு பெற்றுக்கிட்டு ஆட்சியிலையும் பங்கு பெற்றுக்கொண்டு இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறீங்களே, இது உண்மையிலே ஒரு சரியான விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில் அவர் ஒரு குழப்பவாதியாக மாறிட்டாரோ அப்படின்னு தோணுது. ஆதி திராவிடர் என்பது ஒரு பொது பெயர், சாதி பெயர் அல்ல. அது ஒரு இனத்தின் பெயர், சாதி பெயர் அல்ல. சாதி ஒழிப்புக்கான முயற்சியால் கையாளப்பட்ட ஒரு பெயர் சொல். அது சாதி ஒழிப்புக்காக கையாளப்பட்ட பெயர் சொல். அதை மட்டுமே அப்படியே கொண்டுட்டு வந்திருந்தா, பயன்படுத்திட்டு வந்திருந்தா, இந்த சாதி பட்டங்கள்லாம் மறந்து போயிருக்கு. இப்ப 100 வருஷம் ஆகி போச்சு. 1922, இப்ப 2022, 100 ஆண்டுகள் கடந்து போச்சு. ஆனாலும் அதை இன்றைக்கு சுருக்கி ஒரு சாதிக்கான பெயராக மாற்றிவிட்டார்கள். இப்ப நாம் அதில் பொருட்படுத்தவே இல்லை. அதை மாத்து, இதை மாத்து அப்படிலாம் நம்ம போய் சொல்றது கிடையாது. அவங்களே மாத்திட்டாங்க சமூக நீதித்துறைன்னு. எங்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. வன்னியரசு என்ன கோரிக்கை வச்சாருன்னா, நாங்க எஸ்சின்றதுனால எங்களுக்கு அந்த துறையை தரணுமா, ஏன் எங்களுக்கு வேற துறை தரக்கூடாதா அப்படின்னு தான் ஒரு கேள்வி எழுப்பினார். அதாவது அந்த துறை எங்களுக்காக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தலித் கட்சி என்று நீங்கள் கருதுவதாக இதிலிருந்து எங்களுக்கு தெரிகிறது. தலித்துகளுக்காக மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் போராடுகிறவர்கள் நாங்கள். ஆகவே ஏன் இன்னொரு துறை, ஏதோ ஒரு துறை XRY அதை கொடுங்களேன், இதுதான் அவர் வச்சது. அது ஏதோ விடுதலை சிறுத்தைகள் அல்லது வன்னியரசு சொல்லிதான் ஆதி திராவிட நலத்துறை என்பதை சமூக நீதித்துறைன்னு மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து பரப்பப்படுகிறது. அதாவது அண்ணன் திருமாவளவன் நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபர். அதுவும் குறிப்பாக இந்த ஆதி திராவிட மக்களுக்காக கடுமையாக போராடி கொண்டிருக்கேன். இன்றைக்கும் விலை போகாத ஒரு மனிதர் அப்படின்னா நான் திருமாவளவன் சொல்லுவேன். ஒரு மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த மனிதர். அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனால் தாவேக்கா கூட இருந்துக்கிட்டு திமுக கூட நட்பு பாராட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எப்படி? மேலும் அவர் என்ன சொல்கிறாரு? கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படின்னு சொன்னது யார்? திமுக தான். அதாவது அரசியலில் சில நல்ல நிகழ்வுகள், அதாவது ஒரு கூட்டணி இணையுது, ஒரு கட்சி கூட்டணியில் இணையுதுன்னா திமுக தலைவர் வரவேற்பார், பொன்னாடை பொருத்துவார், நினைவு பரிசுகளை கொடுப்பார்,
அறிக்கை வெளியிடுவாங்க, 2 பேருமே சேர்ந்து மீடியாக்களை சந்திப்பாங்க. ஒரு கட்சி கூட்டணி விட்டு வெளியே போகுது அப்படின்னா அதை பேச மாட்டாங்க. அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு உனக்கு பிடிச்ச கட்சியில் போய் சேரணும், அவ்வளோதான். இதுதான் நடக்கும். பட் இதை கூட ஒரு புரிந்து கொள்ள முடியாத மனிதராக அண்ணன் திருமாவளவன் இருக்கார். மாற்றி மாற்றி பேசுகிறார். நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, ஒரே குழப்பமாக இருக்கு. 2 சீட்டு வச்சுக்கிட்டு இவ்வளவு ஆட்டமானு கேட்கிறாங்க. அந்த 2 சீட்டு இல்லாமதான் ஆட்சி அமைக்க முடியலங்கிற கருத்து. ஆட்சி அமைப்பதற்கு இந்த 2 சீட்டு அவசியம் தேவை. ஆகவே அது முக்கியத்துவம் பெறுகிறது. அதான் இந்த கவுண்டமணி சொன்னால் ஒரே கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி, ஒரே குஷ்டமாக இருக்குன்ற மாதிரி அண்ணன் திருமாவுடைய பேச்சுக்களை கேட்டால் ஏன் இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறார் அப்படின்னு தெரியல. மேலும் இதில் நிறைய தகவல்களை நம்ம திரட்டியிருக்கோம். திருமாவளவன் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் தாவேக்கால, அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த சமூக நீதி, அதாவது ஆதி திராவிட நலத்துறையில் அவருக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வந்து கொண்டிருக்கு. ஸோ ஏன் திருமாவளவன் ஒரு குழப்பவாதியாக மாறிக்கொண்டிருக்கிறார், அவர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார், தாவேக்கா இவரை நம்பி கட்சியை வழிநடத்த முடியுமா, ஆட்சி செய்ய முடியுமா, இடையிலேயே காலை வாரி விடுவாரா, அதை பற்றி தான் நம்ம அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திருமாவளவன் ஒரு 4-5 மாதமாக அவருடைய பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பம்தான். ஜனவரி பிப்ரவரி மாதத்துலேருந்து ஒரே குழப்பம்தான். நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு சரியான ஒரு உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் தான். ஏன் நான் இதை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அவர் என்ன பேசியிருக்கார், ஒரு விழாவில் திராவிட கட்சிகளை அழிப்பதற்கு திட்டம் தீட்டுறாங்க, பயங்கரமான உள்ளடி வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறார். மேலும் அவர் ஆர்எஸ்எஸ்ஸையும் சொல்கிறார், பாஜக ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் உண்மையிலே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, திமுகவை வீழ்த்தணும், திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி திமுகவை வீழ்த்துவதற்கு அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள் கடுமையான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா கடுமையான ஊழல் திமுக ஆட்சியில் இன்றைக்கி ஒவ்வொன்றா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. தோண்ட தோண்ட ஒவ்வொருத்தருடைய முகத்திரையாக கிழிஞ்சிக்கிட்டு இருக்கு. சேகர் பாபு விரைவில் கைது செய்ய போகிறாங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சேகர் பாபு கைது செய்வதற்கு கடுமையான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. சிஎம்டியில் பல்வேறு ஊழல் விஷயங்களை இன்றைக்கி தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி உள்ளதுக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மெகா ஃபைலை ரெடி பண்ணிகிட்டு இருக்கார் விஜய். இதிலெல்லாம் சிக்கினாங்கன்னா சின்ன பின்னமாயிருவான்னு சொல்லுவாங்கல்ல, சிக்கிற விஷயம் அதே போல தான் இந்த வழக்கில் அம்புட்டம் பயங்கரமாக நோடி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்த தகவல் என்ன, தாவேக்காவை சட்டத்துறையை வலுப்படுத்த போகிறாங்க. கபில் சிபில் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான வழக்கு நடவடிக்கைகளை எடுக்கணும், என்ன மாதிரியான கோர்ட் நடவடிக்கைகளில் என்னென்ன வழக்குகள் பெண்டிங் இருக்குது, அந்த லஞ்சம் ஊழல் புகாருக்கு உண்டான திமுக தலைவர்கள் மீது என்ன மாதிரியான நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கலாம், அப்படிலாங்கிற அளவுக்கு சீனியர் அட்டர்னி ஜெனரல் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பயங்கரமான வேலை நடந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட கட்சிகளை அழிக்க வேலை நடக்கு அப்படின்னு அண்ணன் திரும்ப பேசினா அது எப்படி, யோசிச்சு பாருங்கள். நான் திமுக கூட்டணியில் இருக்கேன், திமுக கூட நட்பு பாராட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசுகிறாரு. ஏன் இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான அரசியல் நிலைப்பாடு இல்லை அப்படின்லாம் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க. பட் ஆனால் நீங்கள் யார் கூட்டணியில் இருக்கீங்க? அண்ணன் விஜயோடைய தாவேகா கூட்டணி அரசில் இருக்கீங்க. அவர் திமுகவுக்கு சரியான எதிரி, நேர் எதிரி வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. திமுக பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காரு. அவர் கூட கூட்டணியில் இருந்துக்கிட்டு அவர் மந்திரி சபையிலே நீங்கள் இடம் வச்சுட்டு திமுக கூட நட்பு பாராட்டணும்னா எப்படி அது சொல்லுங்கள்? அதாவது திமுகவை நீங்கள் டைவர்ஸ் பண்ணியாச்சு. டைவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தாவேக்கா கூட கூட்டணியில் இணைந்து ஒரு புது ஒப்பந்தத்தை, திருமண ஒப்பந்தத்தை போட்டாச்சு. அப்போ திமுகவே இன்னும் பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன சொல்கிறது? இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் தான் சமூக வலைதளங்களில் உங்களை பற்றி கமெண்ட் போடுறாங்க. அந்த கமெண்ட்டில் அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அண்ணன் திருமாவுடைய இந்த பேச்சுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த முறை அவர் திமுக கூட்டணியில் இருக்க போது ஆட்சியில் பங்கு இல்லைன்னாலும் நிறைய விஷயங்களை அவர் சாதித்து கொண்டிருந்தார். ஒரு டிரான்ஸ்ஃபர், சில பல ரெக்வஸ்ட்கள்லாம் திமுக தலைமை அவருக்கு செய்து கொடுத்து கொண்டிருந்தது. இதுதான் விஷயம். பட் இப்போது தாவேக்கா அமைச்சரவையில் அவர்கள் இடம்பெற்றிருந்தாலும் மிகப்பெரிய விஷயங்களை அவர்களால் சாதிக்க முடியவில்லை. இதுதான் நம்ம செக்ரட்டரியேட் வட்டாரத்தில் விசாரித்தது. எந்த ஒரு
விஷயங்களை அவர்களால் செய்ய முடியல. ஏன்னா எல்லா விஷயங்களுக்கும் ஒப்புதல் இப்போது முதல்வருடைய கையில் தான் இருக்குது. முதல்வர் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு துறையிலிருந்து எந்த ஒரு கோப்பும் அது சைன் ஆகி ஒரு அப்ஸ்ட்ராக்ட், அதாவது ஒரு ஜியோவாக பாஸ் பண்ணுறது, ஒரு உத்தரவாக வெளியிடுறது, பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறது என்னுடைய அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப திட்டவட்டமாக அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலைகள் நடந்திருக்கு. ஏன்னா எதற்கு முதல்வர் இதை செய்கிறாருன்னா, எல்லா அமைச்சர்களுமே புதியவர்கள், துறைக்கு புதியவர்கள். யாருமே ஒரு கம்பெனியில் கூட போய் வேலை பார்க்காதவங்களாம் இன்றைக்கி ஒரு துறையோட அமைச்சராக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. எல்லாத்துலேயுமே என்னுடைய இன்வால்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்வர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கார். அதுதான் அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய நோக்கம். ஏன்னா புதியவர்கள் ஏதாவது தவறு செய்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் அதை செய்கிறார். இது ஒரு சரியான விஷயம்தான். ஸோ இப்படி இருக்கும்போது எந்த ஒரு கோப்புகள் வெளியே வரும்போதும், ஒப்புதலுக்கு போகும்போதும், டெண்டர்கள் முடியும் போதும் முதல்வருடைய இன்வால்மெண்ட் இருக்கும்போது வன்னியரசு போன்றவர்களால் மிகப்பெரிய அளவில் அங்கே காரியங்களை சாதிக்க முடியவில்லை. திருமாவளவனே எது செய்தாலும் அங்கே செய்து தர்றதுக்கு ரெடியாக இல்லை. உங்கள் வேலை அமைச்சர் வேலை, உங்கள் துறை சார்ந்த வேலைகளை நீங்கள் செய்யுங்க. அதுக்குண்டான கோரிக்கைகளை வைங்க, மானிய கோரிக்கைகளை வைங்க, சட்டமன்றத்தில் வைங்க, நாங்கள் அதை செய்து தரோம். பட் பர்சனல் ஆப்ளிகேஷன் எதுவும் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ இது திருமாவளவனுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் திருமாவளவன் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடணும்னு விரும்புகிறார். நம்ம பல முறையை பதிவு பண்ணியிருக்கோம். அவர் மாநில அரசியலில் வரணும்னு நினைக்கிறார். பட் ஆனால் அதை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்குரிய. ஏன்னா கடந்த முறை விஜய் கொடுக்கணும்னு நினைத்தார். பட் சமீப காலமாக இந்த திருமாவளவனுடைய பேச்சுக்கள், செயல்பாடுகள் விஜய்க்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் விஜய்க்கே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு. திருமாவளவனை நம்பி நம்ம வண்டி ஓட்ட முடியுமா? ஏன்னா இவர் ஆற்றுல ஒரு காலை வைக்கிறாரு, சேத்துல ஒரு காலை வைக்கிறாரு, ரெண்டு பக்கமும் நிற்கிறாரு, பேலன்ஸ் பண்ணிட்டு. இந்த அஜய் தேவகன் ஒரு படத்தில் 2 பைக்கில் காலை வச்சுட்டு வருவார் பார்த்துருக்கீங்களா? அதே போல தான் திருமாவளவன் இன்னைக்கு 2 பக்கமும் காலை வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கார். அது நடக்க வாய்ப்புள்ள ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் அண்ணன் விஜய் திருமா மீது இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கு. மேலும் இந்த இடைத்தேர்தல் முடிவுகள், அந்த தேர்தல்லாம் நடந்ததுன்னா, ஏன்னா நீதிமன்ற தடை இருக்குது, இந்த இடைத்தேர்தல்லாம் முடிவுகள்லாம் கண்டிப்பாக தாவேக்காவுக்கு சாதகமாக தான் வரும். இப்போமே சொல்லிடலாம், அதில் போட்டிடுவாங்க, 100% வெற்றி பெற்றுருவாங்க. பட் அதுக்கப்புறம் திருமாவை கலர்ச்சியோட மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. 99% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போமே பதிவு பண்ணிக்கிறோம். ஏனென்றால் திமுக திருமாவளவனுக்கு ஒரு மறைமுக அழுத்தத்தையும் கொடுத்து கொண்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை திருமாவளவன் கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த அழுத்தத்துக்கும் உட்பட்டவராக திருமாவளவன் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஸோ என்னை பொறுத்தவரை திருமாவளவன் அவர்கள் தற்போது ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தாவேக்கா மீது இன்னமும் ஒரு முழுமையான ஒரு ஈடுபாடு வரலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் நமக்கு ஏற்படுத்து. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் திமுக கூட்டணியிலே இருந்துட்டார், பல விஷயங்களை சாதிச்சிருக்காரு, பல விஷயங்களை அவருக்கு செய்து கொடுத்துருக்காங்க. பட் தாவேக்கால அந்த மாதிரி எதையுமே செய்ய அவர்கள் தயாராக இல்லை. அவருடைய முதல் நோக்கமே லஞ்சத்தை ஒழிக்கணும், எந்த ரெக்கமெண்டேஷனுக்குமே வராதிங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதை நாம் உறுதிப்படுத்தி தான் சொல்கிறோம். ஸோ திருமாவளவனை விஜய் நம்ப மறுக்கிறார். அவர் மீதான நம்பிக்கை விஜய்க்கு படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.